success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரளா தடுப்பணை கட்டுவது தொடர்பாக கேரள முதல்வருக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். கேரள அரசு தடுப்பணை கட்டுவதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகும் நிலையில் விவசாயிகள் அச்சமடைந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், தமிழக முதலமைச்சர் கேரள முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இதில் கேரள அரசு தடுப்பணை கட்டுவது குறித்து அவர் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் என்னென்ன விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கு? பூங்குழலி, அமராவதி துணைப்படுகையின் ஒரு பகுதியான அந்த சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டுவது தொடர்பான விவரத்தை, அந்த செய்தியை புதிய தலைமுறை வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த தடுப்பணை கட்டும் விவகாரம் தொடர்பாக உடனடியாக அந்த திட்டத்தை கைவிடுமாறும் உடனடியாக தடுத்து நிறுத்துமாறும் கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். இந்த கடிதத்தில் இந்த பிரச்சனை குறித்து சட்டப்படி ஆய்வு செய்வதற்கு விவரங்கள் மிகவும் தேவை என்பதால் இந்த விவரங்களை தமிழ்நாட்டிற்கு உடனடியாக அளிக்கவும், தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநிலங்களிடையான உண்மையான தோழமை உணர்வை நிலைநிறுத்தவும், இப்பிரச்சனைக்கு தீர்வு காணும் வரை இந்த பணியை நிறுத்தி வைக்குமாறு கேரளா அரசின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்துமாறும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது கேரளா முதலமைச்சருக்கு இந்த கடிதத்தை எழுதியுள்ளார். இந்த தடுப்பணை தொடர்பான திட்ட விவரங்கள் ஏதும் தமிழ்நாடு அரசிடமோ அல்லது காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திடமோ வழங்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டின் நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் கேரள நீர்வளத்துறை அதிகாரிடம் ஏற்கனவே கேட்டுள்ளவாறு இத்திட்டம் குறித்து தற்போதைய நிலவரம் மற்றும் கேரளாவின் பவானி மற்றும் அமராவதி துணைப்படுகைகளுக்கான பெருந்திட்டமாகிய முழு விவரங்களை தமிழ்நாடு அரசுக்கு கேரளா அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்ற அந்த விஷயத்தையும் தன்னுடைய கடிதத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த காவேரி படுகையில் அமராவதி துணைப்படுகையின் ஒரு பகுதியான சிலந்தி ஆற்றின் குறுக்கே தான் கேரளா அரசு தடுப்பணை கட்டுவது தொடர்பாக சமீபத்தில் புதிய தலைமுறை அந்த செய்தியை வெளியிட்டிருந்தது. நம்முடைய செய்தியாளர் நேரடியாக களத்திற்கே சென்று பல்வேறு விதமான காட்சிகளை எடுத்து புதிய தலைமுறைக்கு அனுப்பியிருந்தார். அதனை தான் நாம் பொதுமக்களுக்கு வெளியிட்டிருந்தோம். இந்த ஒரு சூழலில் இந்த செய்தியை சுட்டிக்காட்டி தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேரளா முதலமைச்சருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். உடனடியாக இந்த திட்டத்தை நிறுத்தி வைக்குமாறு கேரளா நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடுமாறும் தற்போது தன்னுடைய கடிதத்தின் வாயிலாக கேரளா முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். பூங்குழலி, தடுப்பணை தொடர்பான திட்ட விவரங்கள் தமிழக அரசிற்கு தரப்பட வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். கேரள முதலமைச்சருடைய பதில் வினை இதில் என்னவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ஸ்டாலின்? பூங்குழலி, இந்த விவகாரத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னால் கேரளா அரசு இந்த சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவது தொடர்பாக ஏற்கனவே பல்வேறு விதமான நடவடிக்கைகளை எடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த செய்தி புதிய தலைமுறை கிடைத்து அதனை வெளியிட்டிருந்தோம். நம்முடைய செய்தியாளர் பல்வேறு சிரமங்களுக்கு இடையே தான் நேரடியாக வனத்துறையுடைய கட்டுப்பாட்டை மீறி நேரடியாக சென்று அங்கு இருக்கக்கூடிய கள தகவல்களை நமக்கு வெளியிட்டிருந்தார். இந்த ஒரு சூழலில் தமிழ்நாடு முதலமைச்சருடைய இந்த கடிதம் என்பது தற்போதைய நிலையில் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் கருத வேண்டும். கேரளா முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருப்பதன் மூலமாக இந்த திட்டம் உடனடியாக நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது தற்போது இருக்கிறது. ஏனென்றால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இதனால் தமிழ்நாடு விவசாயிகளும் கடுமையாக பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நேரடியாக பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதனை சுட்டிக்காட்டி தான் தற்போது இந்த கடிதம் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. பொங்குள்ளி, இப்ப தமிழக அரசு அதிகாரிகள் சொல்லும் பொழுது வேறு ஏதோ ஒரு ஆய்வுக்கு சென்ற பொழுது தடுப்பணை கட்டப்படுவது, அந்த கட்டுமான பணிகளை எல்லாம் பார்த்து அதிர்ச்சி அடைந்து அந்த தகவலை அரசுக்கு கடத்தி இருக்கிறார்கள். அதே போல ஊடகங்களும் செய்தியை சேகரித்துக் கொண்டிருக்கின்றன. இது தொடர்பாக இப்ப எந்த தகவலும் வெளியே வராமல் ஒரு தடுப்பணை கட்டப்படுகிறது. முறைப்படி பார்க்கும் பொழுது என்னென்ன அனுமதிகளை எல்லாம் கேரள அரசு வாங்கி இருக்க வேண்டும்? பூங்குழலி, அதாவது அனுமதியை பொறுத்தவரை தற்போது வரைக்கும் எந்த விதமான அனுமதியும் தமிழ்நாடு அரசிடமோ அல்லது காவேரி நீர் மேலாண்மை ஆணையத்திடமோ கேரளா அரசு வாங்கவில்லை. அது தொடர்பான விஷயத்தை தான் தமிழ்நாடு முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்த பிரச்சனை குறித்து சட்டப்படி ஆய்வு செய்வதற்கு பல்வேறு விவரங்கள் மிகவும் தேவை என்பதால் இந்த விவரங்களை தமிழ்நாட்டிற்கு உடனடியாக அளிக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநிலங்களுக்கிடையான உண்மையான இந்த தோழமை உணர்வை நிலைநிறுத்தவும், பிரச்சனைக்கு தீர்வு காணவும் இந்த பணியை நிறுத்தி வைக்க வேண்டும் என்பதுதான் தற்போது இந்த கடிதத்தின் வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். இரு மாநிலங்களுக்கு இடையே உண்மையான தோழமை உணர்வை நிலைநிறுத்த வேண்டும் என்கிற நோக்கில் முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். நிச்சயமாக இதற்கு கேரள முதலமைச்சரும் பதில் அனுப்புவார். முறைகள் பின்பற்றப்படும் என்று எதிர்பார்க்கலாம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின். Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.